என்னங்க, பொண்ணு வீட்டில் வேற வர சொல்லியிருக்காங்க, போமாங்க? போகலாம். ஆனால் நம்ம பையன்தான் என்ன சொல்கிறான்னு தெரில. ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய இடத்துல பொண்ணு பார்த்து தர முடியாதனால அவனே ரொம்ப நொந்து போயிருக்காண்டி. சரி, அவனை கூப்பிடு, என்னன்னு கேட்போம். ஆமாங்க, அதை நினச்சாதான் எனக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி இருங்க, கூப்பிட்றேன், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ராமு, இங்கே வா. ராமு, ஒரு இடத்துல பொண்ணு பார்த்துருக்கோம், அவங்க இன்னைக்கு வர சொன்னாங்க. போய் கிளம்பி வரியா? போயிட்டு வருவோம். எது பொண்ணு பார்க்கையா? போங்கம்மா, நான் வரவே இல்லை. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போதும் மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு குறை இருக்குது, வயசு அதிகமாக இருக்குது, சம்பளம் கம்மியாக இருக்குது, அது இதுன்னு எதுனா சொல்லி என்னை வேண்டான்னு தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு நான் அசிங்கப்படுறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. எப்படிம்மா வர முடியும்? நான் வரலம்மா. அப்படி சொல்லாதடா, இந்த பொண்ணு வீட்டில் எல்லாமே பேசிட்டோம்டா, எல்லாமே ஓகேன்னு தான்டா சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளைய வந்து நேரில் ஒரு வாட்டி பார்த்தா போதுன்னு சொல்கிறாங்க. வாடா, போயிட்டு வந்துடுவோம். அம்மா, என்னை இங்கேயும் வந்து அசிங்கப்பட வைக்கலான்னு பார்க்குறீங்களா? எனக்கு கல்யாணமே பண்ண வேண்டான்ட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்குமா? எத்தனை பொண்ணு தாம்மா பார்க்குறது? டேய், இதான் நாங்கள் பேசிட்டோன்னு சொல்கிறோம்ல, எல்லா விஷயமும் சொல்லியாச்சு பொண்ணு வீட்டில். அதெல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. உன்னை நேரில் ஒரு வாட்டி பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. வா, போயிட்டு வருவோம். சரி வாரேன், உங்களுக்காக வரேன். இதுதான் நான் பொண்ணு பார்க்குற கடைசி பொண்ணாக இருக்கும். இதுவும் ஓகே பண்ணலை அப்படின்னா எனக்கு கல்யாணமே வேண்டாமா? நான் இப்படியே எங்கிட்ட கோயிலுக்கு சாமியார் நினச்சும் போயிடுறேன். வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நல்லா இருக்கோம்மா, இப்போதான் வந்தோம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. நாங்கள் எதுவும் கோச்சிக்கலாம்மா, நீங்கள் வந்ததே சந்தோஷம்தான். சரி, என்ன சாப்பிட்றீங்க? டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ்? இல்லைக்கா, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ தான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தோம், பார்த்துக்கலாம். இல்லை, ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சரி எதாவது சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதான் பார்த்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும்மா. பொண்ணை வர சொல்லுங்க, பேசி முடிச்சுட்டு ஒரு நல்ல விருந்தாவே சாப்பிட்டு போகிறோம். இந்த வர சொல்கிறேம்மா. பிரியா, இங்கே வாமா. இதோ இதுதான் என் பொண்ணு பிரியா. பொண்ணு நல்லா அழகா லட்சணமாக இருக்குமா. நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, மாப்பிள்ளை ஒன்றுமே சொல்ல மாட்டாரே. என்ன மாப்பிள்ளை, பொண்ணு ஓகேவா? அது ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை கொஞ்சம் கூச்ச சுபாகம், அதனால தான். ஏய் ராமு, பொண்ணு பிடிச்சிருக்காடா? பொண்ணு பிடிச்சிருக்குமா? அப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கே பிடிச்சி போச்சு, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிடலாம். ஆமாம்மா, நாமளும் ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்க வேண்டாம். சீக்கிரம் நல்ல நாள் வரும்போதே கல்யாணத்தை சட்டுப்புட்டுன்னு முடிச்சிருவோம். நாங்களும் அதான் நினச்சோம், சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு ரெடி பண்ணிடலாம். ஜாதக பொருத்தெல்லாம் பார்த்தாச்சு. 2 பேர் பொறுத்ததுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. சீக்கிரம் கல்யாணம் பண்ணுற வேலையை பார்ப்போம். அப்போ நாங்கள் போயிட்டு வரோங்களா? சந்தோஷமாக போயிட்டு வாங்க. டேய், சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா, கல்யாணத்துக்கு வேறு டைம் ஆகுது, சீக்கிரம் மண்டபத்துக்கு போகணும். சரிம்மா, ரெடி ஆகிட்டு வரேன். இந்த என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேம்மா. ஹலோ, டேய் எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் கிளம்பி வாங்கடா, டைம் ஆகுது. சரி வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. நான் மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கேன், சீக்கிரம் மண்டபத்துக்கு வந்துடுங்க எல்லாரும். ஒரு வழியாக இவருக்கு கல்யாணம் பொண்ணு அமைஞ்சிருச்சோ. எப்படியாச்சும் பொண்ணு ஏதாச்சும் வயசு அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி கழட்டி விட்டுருன்னு பார்த்தேன், பொண்ணு ஓகே பண்ணிருச்சே. என்ன ஒரே ஜாலி தான், கல்யாண காலம் தான் மூஞ்சில. புது மாப்பிள்ளைக்கு பப்பப்பரே நல்ல யோகமடா, பப்பப்பரே நல்ல மணமகள் தான் வந்த நேரமடா, பப்பப்பரே பப்பப்பரே. என்னடா பாட்டு பாடின? புது மாப்பிள்ளைக்கு பப்பப்பரேவா? ஏண்டா, என் நிலைமை என்னன்னு உனக்கெல்லாம் தெரியுமாடா? எனக்கு வயசு 35 வயசாகுது. ஒருத்தனும் பொண்ணு தர மாட்றாங்க. எங்கே போனாலும் வயசு அதிகமாக இருக்குது, முடி கொட்டி போச்சு, வீடு இல்லை, அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லியே எனக்கு பொண்ணு தராமல் போயிடறாங்க. அப்படி ஏதாச்சும் 1 2 செட் ஆனாலும் ஜாதகம் சரியில்லை அப்படி இப்படின்னு அதுலேயும் பிரிஞ்சு போயிடுது. இது வரையும் 27 பொண்ணு பார்த்துருக்கேன்டா, எதுவுமே அமையலை. இப்போ 28ஆவதா இந்த பொண்ணு அமைஞ்சிருக்கு. ஏதோ ஆண்ட முன்னியத்தில்
ஜாதகம்லாம் ஓரளவுக்கு ஒத்து போயிட்டு கல்யாணம் பண்ணுற நிலமையில இருக்கேன். அது மட்டும் இல்லைடா, இந்த கல்யாணத்துக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா? 8 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன். ஆசையாக வாங்கின நகையெல்லாம் கொஞ்சம் அடகு வச்சுட்டு பத்தாததுக்கு ஒவ்வொருத்தன் கை காலில் விழுந்து கந்து வெட்டிக்கு கடை வாங்கி அப்படி இப்படின்னு ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கல்யாணத்தை பண்ணுறேன். ஆனால் உனக்கு என்னடான்னா, புது மாப்பிள்ளைக்கு பப்பா பரு டிப்பா பருன்னு பாட்டு வேற. ஏன்டா ஊருக்கு 4 பேர் இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கீங்களடா? உங்களுக்கெல்லாம் வீட்டில் கண்டிஷன் இல்லாமல் வளர்த்துட்டாங்கடா உங்களையெல்லாம். எங்களை மாதிரி செருப்பாலையும் விளக்கமாத்தாலையும் அடித்து சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்துருந்தா அந்த அருமை தெரியும். என்னதான் இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள சொல்லி தான் தப்பு. ஏன்னா நீங்கள் ஆசைப்படுற எல்லாமே வாங்கி கொடுத்துறாங்க. காரு வேணா காரு, பைக்கு வேணா பைக்கு, எதாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆனால் நாங்களாம் அப்படி இல்லைடா. என்ன பண்ணுறது? ஒரு பேனா பென்சில் வாங்கினாலே 1 வாரம் இருந்து தாண்டா வாங்குவோம். அப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்கடா நாங்களாம். உங்களுக்கெல்லாம் எல்லாமே ஈஸியாக கிடச்சிருது. அதான்டா எங்களோட கஷ்டம் தெரியல. என்னதான் இருந்தாலும் எங்களை மாதிரி 90s கிட்டுக்கு ஒழுங்காக இருக்கிறதுக்கு காரணமே எங்கள் அப்பா அம்மா எங்களை அடித்து வளர்த்தனால தான்டா இன்ன வரையும் ஒரு நல்ல நிலமையில் இருக்கோம் நாங்களாம். அதனால தான்டா நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது. உங்களை மாதிரியா டிக்குனா கல்யாணம் பண்ணுறிய, டொக்குனா கல்யாணம் பண்ணுறிய? வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமல் இருக்கிற வயசுலேயே உங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க. இதெல்லாம் உங்களை சொல்லி குத்தம்லடா, உங்களை பெற்றவங்களை சொல்லணும். ஏதோ எங்களை எங்கள் அப்பா அம்மா நல்லபடியாக அடித்து வளர்த்து நல்ல நிலைமையில் வச்சுருக்காங்க. போடா போ. இன்னொரு தடவை இந்த மாதிரி பப்பாப்பரே பிப்பாப்பரேன்னு பாட்டு பாடிக்கிட்டு வந்த வக்காளி ஒன்று எங்கேனையே மிதித்து கொன்னுருவேன். ஏன் நான் வேறு நல்ல மூடில் இருக்கேன், கல்யாணம் வேறு பண்ண போகிறேன். இன்னுமே என் கண்ணுலேயே படக்கூடாது. இந்த மண்டபத்து பக்கம் வந்த என் பயலோட தூக்கி போட்டுருவேன். உன்னை ஒழுங்காக ஓடி போயிரு.